நான் இனிமே எப்பவும் அவரை சந்திக்க மாட்டேன்பா. ஒருவேளை நீ அவனை சந்திச்சேன்னு தெரிஞ்சது அதுதான் எனக்கு கடைசி நாளா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. தயவு செஞ்சு இனிமே எப்பவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. ஏன் மஞ்சள் குங்குமத்தோட நீ விளையாடாத. அம்மாடி, மம்மி. ஐயோ. நீ நாட்டியம் ரொம்ப அழகா கத்து கொடுக்கறம்மா. உன்ன மாதிரி ஆளுங்க தான் இந்த நாட்டியத்துக்கு ரொம்பவே தேவை. உன்னோட ஒவ்வொரு அடியிலையும் தெரிஞ்ச ஒழுக்கம், ஒவ்வொரு முத்திரையிலையும் தெரிஞ்ச நேர்த்தி, ஒவ்வொரு பாவத்திலையுமே தெரிஞ்ச உயிரோட்டம், இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் பரதநாட்டியங்கிற ஒரு அழகான கலை உருவாகுது. உன்னோட அபிநயத்துல பக்தி இருக்கு, உன்னோட நாட்டியத்துல சக்தி இருக்கு, உன்னோட கண்கள் கதைகளை பேசுது. குறிப்பா நீங்க வெளிப்படுத்தின அந்த சிவதாண்டவ தொடுதல், சிவபெருமானே நேரா இந்த மேடைக்கு இறங்கி வந்த மாதிரி தோணுச்சு. பரதநாட்டியம் உலகம் முழுக்க ஏன் இந்த அளவுக்கு மதிக்கப்படுதுன்னு உங்க நாட்டியத்தை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெய்வம் மாதிரி. நீங்க ஆடுற நாட்டியத்துல 10% நான் ஆடினாலும் அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஷோபா சந்திரா நாட்டிய நிலையத்தோட பொறுப்புகளை நீதான் பாத்துக்கிறியாமா? ஆமா. உன்னோட நாட்டியத்தை பாக்கும்போது ஷோபாவே நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கு. நீ ஷோபா சந்திராவுடைய ரசிகையா? இல்ல. அவங்க மாணவியா? இல்ல. பின்ன? நான் ஷோபா சந்திராவோட பொண்ணு. என்னாச்சுமா? நீயா? எங்க இருக்க? உன் பக்கத்துலதான். ஏன் பக்கத்துலயா? உன் பக்கத்துலன்னா உன் வீட்ல இல்ல, இந்த சிட்டில உனக்கு ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க. எதுக்கு வந்த? உனக்காக தான் வந்திருக்க. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வரேன். எங்க இருக்கன்னு சொல்லு. உன் பேச்ச விட உன்னோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா கேக்குதே எனக்கு. நான் உன்னை பார்க்கணும். நான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சா நீ இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மை டியர் அபூர்வா, கம் கம் கம். இப்பவே லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அம்மாடி, யாருமா? யார்கிட்ட பேசுன? யார் குரலை கேட்க கூடாது, யார நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளை வந்துட்டா சித்தி. அதான் யாருமா? அம்மாடி, அத தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிருமா. ஐயோ,
இப்ப அதை எப்படி தெரிஞ்சுப்பேன்? அறிவு இருக்கா உனக்கு? லாரி வருது அது கூட தெரியாம நடந்து போயிட்டு இருக்க. நடக்குமோ கண்ணை மூட்டு நடப்பியா? ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் சேரு. மாமா நில்லுங்க மாமா. நான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னீங்க. உங்க வாழ்க்கைய விட்டு நிரந்தரமா போயிடுன்னு சொன்னீங்க. ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு என்ன மாமா? என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆ ஆச்சுன்னா என்ன மாமா? ஆகக்கூடாது, அதுக்குதான். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் காப்பாத்தினேன். அதான் எதுக்கு மாமா? நான் எப்பவும் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை எப்படி காப்பாத்துறதுன்னு கூட உங்களுக்கு தெரியும். காட்ட வேண்டிய அன்பெல்லாம் இந்த அளவுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் மனசுல எதுவுமே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க மாமா? சொல்லுங்க மாமா. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களால நிஜமா தாங்கிக்க முடியாதுல்ல? நான் இல்ல, எங்க அம்மா தான். ஏன் மருமக என்னோட மருமகன்னு புலம்பிக்கிட்டே உமால கண்மூடித்தனமா பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உன்னதான் அவ்வளவு பிடிக்குது. அவங்கள பத்தி தான் சொல்றேன். அந்த மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, நீ கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத. அப்போ உங்க மனசுல ஒண்ணுமே இல்லையா மாமா? இல்ல. பொய் சொல்லாதீங்க மாமா. எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்தா எனக்கு முன்னாடி நீங்க தான் ரொம்ப பதறி போயிடுவீங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வந்து என்னை காப்பாத்துறீங்க. சின்ன வயசுல என்னை காப்பாத்துனீங்க. இது வரைக்கும் என்னை காப்பாத்திட்டே இருக்கீங்க. இது போதாதா மாமா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்றதுக்கு? பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு.